நமது ஆலயங்களில் நிகழ்கிற ஆன்மீக சொற்பொழிவுகள், ஆன்மீக பட்டிமன்றங்கள், பஜனைகள், குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் போன்ற விழாக்களை நமது விநாயகா டிவியில் கண்டுகளிப்பதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்று விநாயக சதுர்த்தி தினம். விநாயக பெருமான் அவதாரம் பண்ணின புண்ணிய நாள். நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். கதாநாயகன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். விநாயகன் என்று சொல்லுகிற போது தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். அந்த விநாயக பெருமானுக்கு கணபதி என்கிற திருநாமமும் உண்டு. கணம் என்றால் பூதகணங்கள், தேவகணங்கள். பதி என்றால் அதிபதி. இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி. அந்த கணபதியை கணேசன் என்றும் சொல்லுவோம். கணேசன் என்றாலும் கணங்களுக்கெல்லாம் ஈசன், எல்லா கணங்களுக்கும் அவன்தான் இறைவன் என்று பொருள். இந்த விநாயக பெருமானுக்கு இந்த பெயரில் எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றனவோ அப்படி அந்த விநாயக பெருமானுடைய தோற்றத்திற்கும் சிறப்புகள் இருக்கின்றன. விநாயக பெருமானை நினைத்தவுடன் நமது நினைவுக்கு வருவது அந்த பெருமானுடைய ஆனை முகம். அந்த ஆனை முகம் என்பது விலங்கு அம்சம். அந்த முகத்தின் ஒரு பக்கம் தந்தம் இருக்கும். அந்த தந்தம் ஒரு ஆணினுடைய அம்சம். மறுபக்கம் தந்தம் இருக்காது. பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆகவே அந்த தந்தம் இல்லாத பக்கம் ஒரு பெண்ணினுடைய அம்சம். அவருடைய பானை வயிறு பூத அம்சம். அவருடைய திருமேனியும் 5 கரங்களும் தேவ அம்சம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை என்று விநாயக பக்தையான அவ்வை பிராட்டி பாடுவார். அந்த 5 கரங்களும் 5 தொழில்களை குறிக்கும். படைப்பதும், காப்பதும், அழிப்பதும், மறைப்பதும், அருளுவதும் 5 தொழில்கள். அந்த 5 தொழில்களுக்கும் அதிபதி விநாயக பெருமான். அவருடைய திருக்கரங்களிலே அங்குசம் ஏந்திருப்பார். அங்குசம் என்பது அடக்குவது. அவர் ஏன் அதை ஏந்திருக்கிறார் என்றால், அவர் அடங்குபவர் இல்லை, அடக்குபவர். இந்த உலகத்தையே இயக்குபவர் என்று பொருள். இப்படியாக விநாயக பெருமான் ஆணாக இருக்கிறான், பெண்ணாக இருக்கிறான், பூதகணங்களாக இருக்கிறான். தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் எல்லாமாக இருக்கிறான். அகற்றிணையாக இருக்கிறான், உயர்திணையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் இன்றைக்கு பெற்ற தந்தையையும் தாயையும் புறக்கணிக்கிற இளைய சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்ன என்றால், அம்மையும் அப்பனும் தான் உலகம் என்கிற பாடத்தை உலகத்திற்கே கற்றுக் கொடுத்தவர் விநாயக பெருமான். நாம் எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் முதலிலே விநாயக பெருமானை வணங்கிவிட்டுத்தான் நாம் ஒரு செயலை செய்வது வழக்கம். இதற்கான வழக்கம் எப்போது தொடங்கியது என்று பார்த்தால் புராண காலத்திலேயே தொடங்கிவிட்டது. சூரபத்மனுக்கு தாரகாசுரன் என்றொரு தம்பி இருந்தான். அந்த தாரகாசுரனுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். மூத்தவன் தாராக்ஷன், அடுத்தவன் கமலாக்ஷன், இளையவன் வித்யுன்மாலி. இந்த 3 பேரும் கடுமையான தவத்தை செய்தார்கள். ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்தார்கள். தலைகீழாக நின்று தவம் செய்தார்கள். வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டு தவம் செய்தார்கள். இந்த தவத்தின் காரணமாக அவர்களுக்கு அரிய வரங்களை எல்லாம் அவர்கள் பெற்றார்கள். அந்த வரத்தின் காரணமாக அவர்கள் எல்லா தீமைகளையும் துன்பங்களையும் மக்களுக்கு விளைவித்து வந்தார்கள். இந்த 3 அரக்கர்களையும் அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் விரும்பினார்கள். பொன்னாலும் இரும்பாலும் வெள்ளியாலும் கோட்டைகள் அமைத்து கொண்டு அவர்கள் அட்டகாசம் செய்து வந்திருந்தார்கள். இந்த அரக்கர்களை அழிப்பது யாரால் முடியும் என்று தேவர்கள் ஆராய்ந்தார்கள்.
ஆற்றையும் நீற்றையும் சூடிய எம்பெருமான் சிவபெருமானால் தான் இந்த அரக்கர்களை வீழ்த்த முடியும் என்று நினைத்தார்கள். ஆகவே பெருமானிடத்திலே போய் தங்கள் குறையை கேட்டுக்கொண்டார்கள். பெருமான் மனம் இறங்கினார். ஆகவே போருக்கு செல்ல வேண்டுமானால் தேரிலே செல்ல வேண்டும் என்பது ஒரு வழக்கம். ஆகவே பெருமானுக்கு தேர் செய்தார்கள். போருக்கு செல்ல வேண்டிய நாள் வந்தது. சிவபெருமான் அந்த தேரிலே ஏறினார். அவர் ஏறிய மாத்திரத்திலே அச்சு முறிந்து தேரும் பொடி பொடியாகி போனது. தேவர்கள் திகைத்து போனார்கள். என்ன குற்றம் நடந்தது, எதனால் இந்த தேர் முறிந்தது என்று அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். அப்போதுதான் அவர்களுடைய கேள்விக்கு விடை கிடைத்தது. அதாவது அரக்கர்களை வீழ்த்த வேண்டும். அந்த அரக்கர்களை வீழ்த்துவதற்கு எம்பெருமான் சிவபெருமான் வர வேண்டும். அந்த பெருமான் ஏறி செல்வதற்கு தேர் வேண்டும். அந்த தேரை உருவாக்குவதற்கு முன்பாக விநாயக பெருமானை வழிபட வேண்டும். ஆனால் யாரும் விநாயக பெருமானை வழிபடவில்லை. அவரை வழிபடாமலேயே அந்த தேரை உருவாக்கி விட்டார்கள். இதுதான் நாம் செய்த தவறு என்று தேவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஓடோடி சென்று பெருமானிடத்திலே தங்கள் தவறை ஒப்புக்கொண்டு வீழ்ந்து மன்னிப்பு கேட்டு தங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். விநாயக பெருமான் பிரார்த்தனை செய்து அவருடைய பிரார்த்தனைக்கு இறங்கி அருள்பாலித்தார். அதற்கு பிறகு அவர்கள் செய்த தேரிலே எம்பெருமான் சிவபெருமான் ஏறி சென்று அந்த அரக்கர்களை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பார்த்தார். பெருமான் வில்லும் எடுக்கவில்லை, அம்பும் எடுக்கவில்லை, நானும் ஏற்றவில்லை, எந்த ஆயுதத்தையும் பிரயோகிக்கவில்லை. அந்த முப்பராதியர்களின் கோட்டையை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தார். அவ்வளவுதான். அந்த புன்னகையில் 3 கோட்டைகளும் எரிந்து பொசுங்கின. அதுவரை அட்டூழியம் செய்து வந்த அந்த அரக்கர்களும் அழிந்து ஒழுந்தார்கள். நாம் நமது வாழ்க்கையில் இந்த வேலையை நாம் எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்கிற ஒரு பிரமிப்பு நமக்கு வரும். அது சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, மகத்தான பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, முதலில் விநாயக பெருமானை வழிபட்டுவிட்டு அவரிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு நமது கோரிக்கைகளை அவரிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டு நாம் நமது செயலிலே இறங்கினால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். இப்படித்தான் விநாயக பெருமானை முதலிலே வழிபட்டு அதன் பிறகு காரியத்தில் நாம் இறங்கக்கூடிய வழக்கம் உருவாயிற்று. நாமும் அதன்படி விநாயக பெருமானை வணங்குவோம். நாம் காரியத்தில் இறங்குவோம், வெற்றி பெறுவோம். வணக்கம்.